குரலிசை. குரலிசை பாடும் தி. பிரபஞ்சன் அவர்களை சந்திக்கிறார் குரலோவியன். நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்ம சிறு வயசுல திருக்குறள் மனப்பாட பகுதியில நம்ம படிச்சிருப்போம். 2 அதிகாரங்கள் அல்லது 3 அதிகாரங்கள் நமக்கு பாடப்பகுதியில் இருந்திருக்கும். அந்த அதிகாரங்களை நம்மளுடைய ஆசிரியர்கள் கிட்ட மனப்பாடமா நம்ம சொல்லணும் அல்லது அந்த திருக்குறளை நம்ம அவங்க கிட்ட ஒப்புகை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு தடுமாறி இருப்போம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஐயன் வள்ளுவ பெருந்தகை இயற்றிய 1330 குறட்பாக்களையும் மனப்பாடமா சொல்றது மட்டும் இல்லாம அத இசை வடிவில பாடவும் செஞ்சா நமக்கு எவ்வளவு ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான நபரை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம அறிமுகம் செய்ய போறோம், நாம பேச இருக்கிறோம். அவருடைய பெயர் டி. பிரபஞ்சன். வள்ளுவ பெருந்தகை இயற்றிய 1330 குறட்பாக்களையும் இசை வடிவில பாடக்கூடிய ஆற்றல் பொருந்திய ஒரு நபர். அவரை இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில அவரை சந்திப்பதுல தருமபுரி பண்பலை பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. வணக்கம் பிரபஞ்சன். வணக்கம். நான் அறிமுகத்துல சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு 10-20 குறளை நாங்க மனப்பாடம் செஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொன்னாவே பெரிய சிரமமான ஒரு காரியம். நாங்க படிக்கும் பொழுது எப்படி இந்த 1330 குறளையும் நீங்க மனப்பாடமா சொல்றது மட்டும் இல்லாம இசை வடிவுல பாடுறீங்க அப்படின்றத ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் கொடுங்க. அதை பத்தி. நான் 3ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நியூஸ்ல ஒரு அறிவிப்பு பார்த்தோம். அப்ப முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த என்ன அறிவிப்புனா 20 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் திருக்குறளை மனப்பாடமா 1330 சொன்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசுல இருந்து தரதா சொல்லி ஒரு விளம்பரம் வந்திருந்தது. சரி. அப்ப எங்க அம்மா அப்பா என்ன நினைச்சாங்கன்னா, நானும் எங்க அண்ணனும் அப்ப நான் 3வது படிச்சிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் எங்க அண்ணன் என்னோட ஒரு 4 வயசு தான் பெரியவன். 2 பேரும் 20 வயசுக்குள்ளதான் இருந்தோம். நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, சரி 2 பேருமே படிச்சிடலாம். படிச்சுட்டா அப்ப மாசத்துக்கு 2000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நம்ம அதனால படிச்சிடணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா நாங்க 4 பேர் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம். அப்படிதான் அதுதான் முதல் விதை எங்களுக்கு ஆரம்பிச்சது. சரி, இப்போ நீங்க அருமையா சொன்னீங்க முதல் விதை எங்க வித்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த திருக்குறளை இசை வடிவில கொண்டு போனதுல அம்மாவனுடைய பங்கு அப்போ பெருமளவு இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப எல்லாராலையும் இசை பாடிட முடியாது. ஏற்கனவே எங்க அம்மா இசையாசிரியர். அதனால சின்ன வயசுல இருந்தே எனக்கு மியூசிக் மேல ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகம். ஃபர்ஸ்ட் நாங்க எங்களுக்கு அந்த இசைய வடிவம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. முதல்ல ஒரு 100-150 குறள் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடம் செஞ்சோம். 2 பேரும் மாறி மாறி அது மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் சின்ன பையன் இல்லையா, எனக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு திருக்குறள் என்ன அதோட பெருமை என்ன எனக்கு எதுவுமே தெரியல. நான் படிக்க மாட்டேன், என்னால முடியல, நான் வேண்டான்னு சொன்னேன். அப்புறமா எங்க அம்மா எவ்வளவோ என்ன கஷ்டப்படுத்தி நீ படிக்கணும், அதை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லுவாங்க, இது அப்படிப்பா இப்படிப்பா எல்லாம் சொல்லி. ஆனாலும் எங்களுக்கு முடியல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா கிட்ட அவரோட நண்பர் இந்த மாதிரி கலைமாமணி கே. வீரமணி அவர்களோட கேசட் இருக்கு, அதுல அவர் இசையா 1330 போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அதை எடுத்துட்டு இப்ப எப்படி கொடுத்தா இவன் படிப்பான் அப்படின்றதுக்காக எங்க அப்பா அந்த கேசட் கொண்டு எனக்கு கொடுத்து, அத தினமும் நாங்க ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கி, அப்பெல்லாம் டேப் ரெக்கார்டர் தான் இருந்தது. ஆமா, அதை போட்டு நாங்க 2 பேரும் அதை திருப்பி ரிவைண்ட் அது பண்ணி திருப்பி தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த டேப் ரெக்கார்டரே அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள இதாயிடுச்சு, தேஞ்சு போச்சு, கெட்டே போச்சு. அது படிச்சு அதை உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லது. நல்ல உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. எந்த இடத்துல உங்களால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது? அதுதான் இந்த இசை வடிவம் கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பாவும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இசை கச்சேரிகள்லாம் நடத்திட்டு இருந்தாராம். ஓஹோ. ஆனா எங்க அம்மாவும் அப்பா எனக்கு பாரம்பரியத்திலே இசை இருந்ததுனால எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இது இசை வடிவத்துல கிடைச்சதுனால அதுக்கப்புறம் நான் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் தானா நாங்க தினமும் காலையில எழுந்தோம்னா முதல் வேலை இதுதான். காலையில எழுந்த உடனே பல்லெல்லாம் விளக்கிட்டு மூங்கதெல்லாம் கழுவிட்டு உட்காந்துருவோம். அந்த டேப் ரெக்கார்டர் போட்டு நானும் எங்க அண்ணனும் உட்காந்துருவோம். காலையில அந்த ஒரு அதிகாரம் படிப்போம். முதல்ல ஒரு 10 குறளை அன்னைக்கு படிப்போம். மறுபடியும் சாயந்தரம் திருப்பியும் அதையே படிப்போம். படிச்சுட்டு சாயந்தரம் ஒப்பிச்சிருவோம் எங்க அம்மா கிட்ட. சரி, அம்மா கிட்டயோ அல்லது அப்பா கிட்டயோ மாறி மாறி யார்கிட்ட இருக்காங்களோ அப்படி ஒப்பிச்சிருவோம். இப்படிதான் தினமும் படிச்சோம். திருக்குறள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். அதுக்கு இடையில என்ன படிக்கிறீங்க இப்ப நான் எம்ஃபில் படிச்சிட்டு இருக்கேன். எம்ஃபில் என்ன மேஜர்ல? எம்ஃபில் பிசிக்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கேன். எம்எஸ்சி முடிச்சிட்டு இப்ப எம்ஃபில் பண்றீங்க.
ஆமா. பள்ளி படிப்பு எங்க பண்ணீங்க? சின்ன வயசுல படிச்சது வந்து 1 முதல் 5 வரைக்கும் ஜாக்கன்ஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தர்மபுரி. அப்புறம் 6ல இருந்து 10 வரைக்கும் இலக்கியம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளி. அப்புறம் 11, 12 வந்து அதியமான் கோட்டை அறிஞர் அண்ணா அரசு உயர்நிலைப்பள்ளியில படிச்சேன். அதியமான் கோட்டையில பண்ணீங்க. பள்ளி படிப்பில் இருக்கும் பொழுதே இந்த திருக்குறள் இதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு தெளிவா வந்துட்டீங்க? அதாவது மூணாவது படிக்கும்போது 3வது ஒரு பாதியில ஆரம்பிச்சேன். அப்புறம் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படிக்கும்போது முழுசா படிச்சு முடிச்சிட்டேன். 5ஆம் வகுப்புல 1330 குறளும் தயாரா இருக்கு. 5ஆம் வகுப்புல தயாராகிட்டேன். பள்ளி படிப்புக்கு பிறகு உங்களுடைய கல்லூரி பருவம் எங்க தொடர்ந்துச்சு? கல்லூரி வந்து தர்மபுரி அரசு கலை கல்லூரியில தான் படிச்சேன். சரி. அதுக்கப்புறம் வந்து பிஎட் படிச்சேன். அதுக்கு அடுத்தது வந்து பெரியார் பல்கலைக்கழகத்துல வந்து எம்எஸ்சி படிச்சேன். முதுநிலை படிப்பு வந்து பல்கலைக்கழகத்திலே படிச்சேன். அதை முடிச்ச பிறகு இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில எம்ஃபில் பாடப்பிரிவுல இயற்பியல் துறையில படிச்சிட்டீங்க. படிப்பெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அந்த படிப்புக்கு மத்தியில சென்னை தலைநகரத்துல இருக்கீங்க. இந்த திருக்குறள் தொடர்பான விஷயங்கள் அங்கே கல்லூரியில எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியுங்களா? இல்ல, தெரிவிக்கல. நான் யாருகிட்டயுமே இதை பத்தி எதுவுமே சொன்னதில்லை. காரணம்? அது சொல்றதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல நினைக்கிறேன். இப்போ பெரியார் பல்கலைக்கழகம் அங்கேயும் எதுவும் சொல்ல? அங்க எதுவும் நான் சொன்னதில்ல. கல்லூரி வாழ்க்கையில இது வரைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு வந்து 1330 குறளும் தெரியும். தம்பி பிரபஞ்சன் வந்து இத இசை வடிவில பாடுவார் அப்படின்றது கல்லூரி வட்டாரத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. நண்பர்களுக்கு தெரியும். நான் தர்மபுரியில அதாவது இளங்கலை படிக்கும் போது நான் அங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க ஆசிரியர்கள் எல்லாருக்குமே தெரியும். தர்மபுரி அரசு கலைக்கல்லூரி தெரியும். பிரபஞ்சன் அப்படின்னு சொன்னா தெரியும், தாராளமா தெரியும். ஏன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அங்க நான் மேடையிலும் பாடி இருக்கேன். ஏதாவது விழாக்கள் நடந்தா என்னதான் முதல்ல கூப்பிடுவாங்க. முதல்ல கூப்பிட்டு அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அதிகாரம் இருந்தா திருக்குறள் இருந்து பாடு அப்படின்லாம் எங்க இல்லாத அதிகாரமே இல்ல சொல்லுவாங்க. சரி. அதுக்கப்புறம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல அதை பத்தியான அறிமுகம் இல்ல? இல்ல. இப்போ சென்னையிலும் இல்ல. கூடிய விரைவில் சென்னையில் அறிமுகமாகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு நன்றி. சரி, மீண்டும் அந்த திருக்குறள் விஷயங்களுக்கு போவோம். 5ஆம் வகுப்புல நீங்க 1330 குறளையும் அப்பவே இசை வடிவில பாடுறதுக்காக தயாராகிட்டீங்க. அதன் பிறகு எந்தெந்த மாதிரியான மேடைகள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? முதல் மேடை வந்து ஒசூர்ல ஜெய்சிஸ் கிளப் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அதுலதான் முதல் தடவையா முதல் முறையா அங்கதான் பாடினேன். அதுக்கப்புறம் வந்து திருக்குறள் 16 கவனகர் இரா கனக சுப்ரத்தினம் அவர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசணும். அவரோட தொடர்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து அடுத்த கொஞ்ச நாள்ல வந்து பெங்களூர் தமிழ்ச்சங்கத்துல நான் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறேன், அங்க வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அப்ப போயிருந்தோம். அது நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது இதெல்லாம் நடந்தது. அப்ப போனோம். அங்க அவர்கிட்ட தொடர்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மேடைகள் அவர்கிட்ட பாடினேன். அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சிகள் அரசாங்க நிகழ்ச்சியிலும் பாடியிருக்கேன். அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் பாடியிருக்கேன். நான் பள்ளிக்கூடம் படிச்சிட்டு இருக்கும் போதே இன்னொரு பள்ளியில என்ன கூட்டு போய் பாட வச்சிருக்காங்க. பாருங்க, இந்த பையன் வந்து எங்க படிச்சிட்டு இருக்கான், அதே மாதிரி இங்க வந்து பாடுறான் பாருங்க. நிறைய பேர் இருக்கும். அப்ப உங்களுடைய மனசு ஒரு மற்ற பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு நம்ம மேடையில நின்று பாடும்போது 1330 குறளையும் பார்க்கும்போது எதிரில் உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் அப்படியே ஆச்சரியமா பாத்துருப்பாங்க. எனக்கு வந்து இது ரொம்ப இவ்வளவு பெரிய விஷயம் எனக்கு என்னைக்குமே தெரிஞ்சது. உங்களுக்கு தெரியல, ஆனா எங்கள மாதிரி எதிரில் உட்கார்ந்து கேட்கறவங்களுக்கு அப்பா 1330 குறளையும் சொல்றாப்ல எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னைக்குமே ஆச்சரியம் இருக்குதானே செய்யுது. ஆமா, அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு இது சாதாரண இன்னைக்கு கூட எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன நினைச்சதே இல்ல. அப்ப வந்து போய் பாடும்போது எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா ஏதாவது குரல் மாறி மாறி கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த சொல்லுங்க, இது சொல்லுங்க, எந்த நம்பர் சொன்னாலும் நீங்க குரல் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு தயாரிப்பா இருக்கீங்க. ஆமா, அவங்க வந்து கேட்டுட்டே இருப்பாங்க. கேட்ட உடனே நான் சொன்னேன்னா அவ்வளோ ஒரு கைத்தட்டல்கள் கிடைக்கும். எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன இதுக்கு போய் ஏன் இப்படி கைத்தட்டுறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம், எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது பெரிய விஷயம் தானே இருக்கலாம். ஓகே, என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, இன்னும் ரொம்ப எளிமையான விஷயம் தான் அப்படின்றது நீங்க நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது ஏன்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து இசைனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 5 வருடங்கள் வந்து சங்கீதம் முறைப்படி கர்நாடக இசை கத்துக்கிட்டேன். அப்ப அது மட்டும் இல்லாம சினிமா பாடல்களும் நிறைய பாடுவேன். எனக்கு வந்து கேட்டேன்னா கொஞ்ச நேரத்துல மனப்பாடம் ஆயிடும். தானா ஆயிரக்கணக்கான பாட்டுகளை மனப்பாடமா இப்ப கூட பாடிட்டு தான் இருக்கு. எல்லாமே இசை மெட்டில் இருக்கணும். ஆமா, அது மெட்டில் இருக்கிறதுனால நான் தாராளமா சுலபமா பாடுவேன். சரி, அது மாதிரிதான் இதையும் பாடுறோம் நம்ம. இதுக்கே நான் இப்படி இவ்வளவு இது பண்றாங்க தோணும். இப்போ நீங்க இந்த வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறை அந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொன்னா எதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க?
எதை கடைபிடிக்கணும்னா என்ன, நான் படிச்சது வந்து எங்க அம்மா வந்து எனக்கு அவங்க அப்பா அம்மா தான் அதுக்குரிய முயற்சியை நிச்சயமா எடுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. 3வது படிக்கும் போது எனக்கு என்ன தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன மாட்டேன்னு சொன்னவனே எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா சில நாள் வந்து அடிச்சாங்க என்ன, ஏன் இப்படி படிக்க மாட்டேன்னு ஒளிபரப்பலாங்களா? சொல்லுங்க தாராளமா. என்ன வந்து அடிச்சுட்டாங்க. நான் வந்து ரொம்ப கோவமா சொல்லிட்டு நான் படிக்கவே மாட்டேன், என்ன தொல்லை பண்ணாதீங்க. சரி, என்ன விளையாட விட மாட்டாங்க. அதனால வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே எங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் அப்புறம் யோசிச்சாங்க, கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க என்ன, சரி அப்படி விட்டுலாம், அமைதியா விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குச்சி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ இப்ப திருக்குறள் படிக்கணும்பா, படிக்கலன்னா என்ன அடிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு கண்ணுல தண்ணி தான் வந்தது. ஐயோ அம்மா இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்ல. அப்புறம் இதெல்லாம் ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு. ஆமா, வேற அன்பு அப்படின்னும் போது அந்த அன்பு அந்த அதிகாரத்துல இருந்து நேயர்களுக்காக உங்களுடைய நிறைய நேரம் நாம் பேசிட்டே இருக்கோம். ஆமா, அந்த அன்பு அப்படின்ற அதிகாரத்துல இருந்து இசை வடிவுல நாங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளித்தற்று புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு அன்பின் வழியது உயிர்நிலை அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்புதோல் போர்த்த உடம்பு. அருமை. ஒரு 10 குறள் அருமையா சொன்னீங்க. நன்றி. நேயர்களும் நிச்சயமா ஒரு ஆச்சரியத்தோடு இதை நம்ம கேட்டிருப்பாங்க அப்படின்றதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. சரி, இப்போ நீங்க மட்டும்தான் 1330 குறளும் சொல்றீங்களா? கூடவே பயிற்சி எடுத்த உங்களுடைய சகோதரர்? எங்க அண்ணனும் சொல்லுவாரு. 2 பேரும் சேர்ந்துதான் படிச்சோம். 2 பேரும் சேர்ந்து தான் படிச்சோம். அதுவும் போட்டி போட்டுட்டு இன்னைக்கு ஒருவேளை நான் முந்தி போயிடுவணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு தான் படிச்சோம். சரி, இப்போ அவரும் இந்த இசை வடிவுல அவரும் 1330 குறளும் சொல்ற அளவுக்கு தயாரிப்புல இருக்க. அவரும் சொல்லுவாரு 2 பேரும் மாறி மாறி அந்த கேசட்டை போட்டு படிப்போம் இல்லையா. அப்ப வீட்டுல அம்மா அப்பா 2 பேரும் இருந்தாங்க. அம்மாவும் அங்க அம்மா வந்து அதுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கவே இல்லை. நாங்க படிக்கும் போது அவங்க சமையல் செஞ்சுட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப கேட்டு கேட்டு எங்க அப்பா அம்மா அவங்களும் பாடுவாங்க. அவங்களுக்கும் தானா அப்படி மனப்பாடம். அதாவது வீட்டுல வந்து எப்பெல்லாம் ஓய்வு நேரம் இருக்கோ அந்த நேரம் முழுக்க திருக்குறள் தான் இப்ப ஒலித்துட்டு இருக்கு. ஆமா, ஒருவேளை தொலைக்காட்சி பெட்டியோ அந்த மாதிரி விஷயங்கள் அங்க இல்லவே இல்ல. நாங்க படிக்கிற அந்த காலம் முழுசும் வந்து காலையில ஒருவேளை நாங்க ஏதோ உடம்பு சரியில்லை படிக்க முடியலன்னா அந்த டேப் ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. அன்னைக்கு அந்த அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டே நீங்க படுத்துட்டு உடம்பு சரியில்லாம படுத்துட்டே இருக்க வேண்டியது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இது எங்களுக்கு ஒன்னும் பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கோர்வையை பார்க்கும் பொழுது எத்தனை ஆண்டுகள் உழைப்பு அதுக்கு பின்னாடி இருக்கு, எவ்வளவு தியாகம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. எவ்வளவு ஆண்டுகள் மொத்தம் நீங்க இதுக்கு செலவு பண்ணிருப்பீங்க? மொத்தமா 2 ஆண்டுகள் ஆச்சு. முழுசா முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள் ஆச்சு. அப்போ கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் படிச்சோம். மீதி ஒரு 6 மாசம் அத மறுபடியும் அதை ரிவைஸ் பண்றதுக்கே வந்து ஒரு 6 மாசம், மொத்தம் 2 ஆண்டுகள் ஆச்சு முழுசா. உச்சபட்சமான ஒரு பாராட்டு அப்படின்னு சொன்னா நீங்க எது உங்களுக்கு மனசுல உடனே வருது? உச்சபட்சமான பாராட்டுனா 2012 நினைக்கிறேன். அப்ப வந்து முன்னாள் முதல்வர் அவருங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க கையால எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் காசு வழி கொடுத்தாங்க. அதுதான் எங்க சந்திப்பு. 2012ஆம் ஆண்டு வந்து தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14 சித்திரை 1 அன்னைக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கத்துல அந்த நிகழ்ச்சி நடந்தது. சரி, நான் மட்டும் இல்லாம ஒரு 33 குழந்தைகள் வந்திருந்தாங்க.
எல்லாரும் என்னோட சின்ன வயசா தான் இருந்தாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருந்து ஒரு 33 பேர் வந்திருந்தாங்க. அவங்களும் திருக்குறளை வந்து மனப்பாடமா ஒப்பிச்சிருந்தாங்க. அதுல வந்து 33 பேருக்கும் வந்து தலா 10,000 ரூபாய் காசோலை கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதுல வந்து என்னாச்சுன்னா நிறைய பேர் இருந்தாங்க அன்னைக்கு, நிறைய விருதுகள் நிறைய அவங்களுக்கு இருந்தது. அதனால வந்து அந்த 33 பேர்ல இருந்து ஒரு 2 பேரை மட்டும் கூப்பிட்டு முதல்வர் கையால காசோலை கொடுத்தாங்க. சரி, ஏதாச்சும் ஒரு சில வார்த்தைகள் பேசினாங்களா அல்லது நீங்க ஏதாச்சும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததா? இல்ல, அது பேச எந்த வாய்ப்பும் கிடைக்கல. ஏன்னா அவங்க வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. சரி, நிறைய விருதுகள் கொடுக்கறதுனால அவங்க வந்து அதை பத்தி எதுவும் சொல்லல. காசோலை மட்டும் கொடுத்தாங்க. புகைப்படம் அதெல்லாம் இருக்கு. புகைப்படம் வந்து ஒரு அமைச்சர் கையால நான் வாங்கினேன். சரி, அந்த புகைப்படம் இருக்கு. நல்லது. பிரபஞ்சன், இப்போ அன்பு அப்படின்ற ஒரு அதிகாரத்துல இனிமே ஒரு 10 குரலையும் இசை வடிவுல கொடுத்தீங்க. என்ன மாதிரி குரல்லாம் இந்த பாடலா கொடுத்தா சரியா இருக்கும் அல்லது எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? நிறைய அதிகாரங்கள் இருக்கு. செய் நன்றி அறிதல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிக அற்புதமான ஒரு அதிகாரம். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்று அரிது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது, தினை துணை நன்றி செய்னும் பனை துணையாக் கொள்வர் பயன் தெரிவார், உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார், சால்பின் வரைத்து மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு, எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கண் விடுமம் துடைத்தவர் நட்பு, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று, கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கேடும், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. மிக சிறப்பு, அற்புதமா பாருங்க. இப்போ நாம ஏற்கனவே பேசும்பொழுது சொன்னீங்க எந்த எண் சொன்னாலும் அந்த குரல் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண் சொன்னா சொல்லுவேன், இருந்தாலும் ஏன்னா அது வந்து நான் அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா இது வந்து முழுசுமே இசை கோர்வையா இருக்கு. அதனால ஒரு தனி குரலை பாட நல்லா இருக்காது. அதனால வந்து நான் ஒரு அதிகாரமா எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவேன், அதிகாரமாவே கேளுங்க, நான் அந்த 10யும் படிக்கிறேன்னா ஒரு முழு கோர்வையா இருக்கு, அது தனியா பாட நல்லா இருக்காதுன்னு அதிகாரமே சொல்லிடுறேன். இப்ப நாங்க திடீர்னு ஒரு 86வது அதிகாரம் பாடுங்க அப்படின்னு சொன்னா அந்த 10 குரலையும் நீங்க பாடுவீங்க, அப்படிதானே? ஆமா. சரி, நேயர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். தம்பி குரலோவின் ஒரு அதிகாரம் தான் கேட்டுதான் பாக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யணும் இல்லையா? எனக்கும் தெரியல, பொதுவாதான் நான் கேக்குறேன். என் கையில எந்த புத்தகமும் எதுவும் இல்லை. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா 66வது அதிகாரத்திலிருந்து வினை தூய்மை, துணை நலமாக்கம் தருவும் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும், என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை, ஓதல் வேண்டும் ஒளிமாழ்கம் செய்வினை அதுவும் எண்ணும் அவர், இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர், எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானில் மற்றென்ன செய்யாமை நன்று, ஈன்றாள் பசி காண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை, பழி மலைந்து எய்திய ஆக்கத்தில் சான்றோர் பழி நல்குறவே தலை, கடிந்த கடிந்தோரார் செய்யார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை, சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல்
பசுமட்கலத்தூண் நீர் பெய்திரியற்று. சலத்தால் பொருள் செய்து ஏமாற்றல் பசுமட்கலத்தூண் நீர் பெய்திரியற்று. மிக சிறப்பு. நீங்க பாடும்போது அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம். எங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா 1330 அப்படியே பாட வச்சு கேட்டுட்டு இருப்போம். ஆனா நமக்கும் நேரம் குறைவா இருக்கு. இருந்தாலுமே கூட இந்த அதிகாரம் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய ஒரு அதிகாரம். இத படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், இசை வடிவுல கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்க்கை துணை நலம் அப்படின்ற அதிகாரத்தை உங்களுடைய இசை வடிவுல கேட்கறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கிறேன். நிச்சயமா நேர்லாம் ஆர்வமா இருப்பாங்க. வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனை மாட்சி இல்லாள் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்தாயினும் இல்லதன் இல்லவள் மாண்பானாள் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை. பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை பெய்யன பெய்யும் மழை. தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைச்சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. பெற்றான் பெரின் பெறுவர் பெண்டிற் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. மங்களம் என்ப மனைமாட்சி மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு நன்மக்கட்பேறு. மிக அருமை. இப்போ இந்த குரல் நீங்க 1330 குரலும் உங்களுக்கு இசை வடிவுல தெரியும். அதனுடைய பொருள் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப கேட்கக்கூடிய நேயர்களுக்கு திருக்குறள்ல ஏன் திருக்குறளை படிக்கணும், என்ன இருக்குது? நானும் இன்னும் முழுசா அதோட அர்த்தத்தை ஒன்னும் படிச்சு முடிக்கல, படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். படிச்ச வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, என் நண்பர்களா இருக்காங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு அசம்பாவிதமா நடக்கும். அப்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்கு இந்த குறளை சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்லுவேன். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு எப்படி நடந்துக்கணும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சொல்லியிருக்கேன். அது சில நாள் எனக்கே ரொம்ப ஒரு நாள் நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்தது. அப்ப நான் அதுக்கு ஏத்த குறள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அவன் கேட்டுக்கிட்டானா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலையில அவன் சொன்னா, நீ சொன்னதை நான் ராத்திரி பூரா நினைச்சிட்டு இருந்தேன், நாம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கு மேல நான் அந்த மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் என்னால மறக்க முடியாத நிகழ்வு. எதிர்காலத்துல என்ன மாதிரியான திட்டங்கள் நோக்கங்கள் இந்த திருக்குறள் சார்ந்து நீங்க வச்சிருக்கீங்க? ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில ஆண்டுகள் முன்னாடி இந்த மாதிரி சொல்லி எங்க குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால சில காரணங்களால என்னால சொல்லி தர முடியல. ஆனா இது வருங்காலத்துல இது எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி தரணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல ஒரு ஆணை வந்திருந்தது. இந்த மாதிரி அறத்துப்பால் பொருட்பால் இது ரெண்டுத்தையும் பள்ளி குழந்தைகளுக்கு எல்லா அதிகாரங்களையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் இந்த திருக்குறளை படிக்கணும், அதோட அர்த்த பொருளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். எதிர்கால திட்டங்கள் இருக்கு. உங்களுடைய நல்ல நோக்கங்கள், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் யாவும் சிறக்க தருமபுரி பண்பலியின் சார்பாகவும் இதை கேட்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பிரபஞ்சன். அது மட்டும் இல்லாம இந்த சந்திப்பு பிரபஞ்சனை குரலோவியன் அப்படின்ட்டு ஒரு புனை பெயரோட இருக்கக்கூடிய அடியன் எடுத்ததுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய நல்ல திட்டங்கள், எதிர்கால நோக்கங்கள் எல்லாம் சிறப்படைய மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த சந்திப்பை நிறைவு செய்ய நினைக்கிறேன். நன்றி. நன்றி. அன்பு நேயர்களே, குரலிசை கேட்டீர்கள். குரலிசை பாடும் டி. பிரபஞ்சன் அவர்களை சந்தித்தார் குரலோவியன். நிகழ்ச்சி அமைப்பு ஸ்ரீரங்கம் ஆர். முரளி.